Hello everyone, welcome back to Veranda race. நான் உங்கள் Nareshkumar. வீடியோல இந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வீடியோ ஆடியோ தெளிவா தெரியும் நம்புறோம். இதுதான் நீங்க முதல் முறை நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon to get the further updates. So SSC CHSL உடைய நோட்டிஃபிகேஷன் சமீபத்தில் வெளியா இருந்தது. நீங்க எல்லாரும் அதற்கு தீவிரமா பயிற்சி எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம். So இந்த CHSL எக்ஸாம்ல என்ன மாதிரியான क्वेश्चंसலாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? Most expected questions in each section. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது லாஜிக்கல் ரீசனிங்ல என்னென்ன கேள்விகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. So இந்த வெயிட்டேஜ் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா தான் என்ன பண்ண முடியும், எந்த டாபிக்ல அதிக நேரம் கவனம் செலுத்தலாம் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா. சோ ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட கேள்விகளின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிருக்கோம், உங்களுக்காக டீடைல்டா எந்தெந்த டாபிக்ல இருந்து எவ்வளவு क्वेश्चंस வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்போ வெயிட்டேஜ் தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த டாபிக்ல நம்ம அவ்வளவு நேரம் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை நம்ம படிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் இல்லையா. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல CHSL Tier 1 topic wise weightage நம்ம பார்க்க போறது general intelligence and reasoning, logical reasoning அப்படினு சொல்லுவோம் இல்லையா. analogy அப்படின்ற இந்த டாபிக்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு 1 ல இருந்து 6 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க. 2022 CGL நடந்துச்சு இல்லையா, அதுல கேட்கப்பட்ட கேள்விகள். சோ 1 ல இருந்து 6 மார்க் கேட்டிருக்காங்க. டிஃபரண்ட் ஸ்லாட்ஸ், நிறைய ஸ்லாட்ஸ் இருந்துச்சு இல்லையா. சோ அது மட்டும் இல்லாம 2021 ல பாத்தீங்கன்னா 1 ல இருந்து 4 क्वेश्चंस. அப்ப அந்த analogyன்ற இந்த டாபிக்கினுடைய weightage எவ்வளவு இருக்குன்னு பாத்துங்க. சோ analogyன்ற கிளாஸ் நம்ம எடுத்துறோம். இன்னும் அதுல நிறைய நம்ம பிராக்டீஸ் பண்ணனும். லெட்டர் analogy தான் பாத்துறோம், நம்பர் analogy, word analogy இதெல்லாம் பார்க்கணும். சோ இந்த லெட்டர் analogy சால்வ் பண்றதுக்கு நமக்கு alphabets and their values ரொம்பவே முக்கியம். அத பத்தியும் ஒரு வீடியோ போட்டுருக்கோம், மறக்காம அத பாருங்க. and நம்பர் analogyக்கு வந்து நீங்க இந்த ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே அதை நீங்க ஈஸியா சால்வ் பண்ண முடியும். word analogyக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் எல்லாம் நீங்க go through பண்ணிக்கணும். இந்த vocabs அதெல்லாம் கொஞ்சம் நீங்க படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா that will be definitely helpful. சோ synonym, antonym அதெல்லாம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா கோடிங் அண்ட் டீகோடிங். சோ கோடிங் அண்ட் டீகோடிங்ல 3 கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ 2021ல 1 ல இருந்து 4 கேள்வி. முன்னை விட கோடிங் அண்ட் டிகோடிங்ல இப்போ என்ன ஆயிருக்கு, கேள்விகள் குறைஞ்சிருக்கு. சோ கோடிங் அண்ட் டிகோடிங்னாலே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் நமக்கு, லாஜிக் ஓரியன்டடா. அங்கேயும் லெட்டர் கோடிங், நம்பர் கோடிங், வேர்ட் கோடிங் அப்படின்னு சொல்லி நிறைய டைப் ஆஃப் கோடிங் அண்ட் டிகோடிங்ஸ் இருக்கு. அப்சர்வேஷன் கோடிங். சோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம். சோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா முன்ன விட இப்போ வெயிட்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் தெரிய வருது. அடுத்ததா பேப்பர் கட்டிங் அண்ட் பேப்பர் ஃபோல்டிங். சோ பேப்பர் கட்டிங் அண்ட் பேப்பர் ஃபோல்டிங்ல வந்து எப்பவுமே வந்து ஒரு கேள்வி வரலாம் அல்லது ஒண்ணுமே வராமல் போகலாம். அண்ட் அதே மாதிரி தான் இப்பயும் 2 கேள்விகள் வரலாம் அல்லது ஒண்ணுமே வராம போகலாம். பேப்பர் கட்டிங்ல இருந்து பேப்பர் ஃபோல்டிங்ல இருந்தும் 0 to 2 क्वेश्चंस தான் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்போ ரொம்ப அதுல போட்டு உருட்டிட்டு இருக்க கூடாது, ரைட்டா. சோ இவ்வளவு கேள்விகள் தான் வருதுன்னும்போது அதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்ல. அடுத்ததா எம்பெடட் ஃபிகர்ஸ்லாம் இப்ப அதிகமா வருது, ரைட்டா. சோ எம்பெடட் ஃபிகர்ஸ் வந்து முன்னாடிலாம் 1 or 2 क्वेश्चंस வரும், இப்போ 1 ல இருந்து 3 क्वेश्चंस வருது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அரித்மெட்டிக் ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா வரலாம் அல்லது ஒரு 3 கேள்வி வரும் முன்னாடி 2021லாம். இப்போ வந்து அதோட எண்ணிக்கை உயர்ந்திருக்கு, 0 to 5 அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆல்பா நியூமெரிக் சீரிஸ். ஆல்பா நியூமெரிக் சீரிஸ்னா என்னது, ஒரு சீரிஸ் இருக்கும், ஆல்பபெட், நியூமெரிக்ஸ் அண்ட் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். அதுல சர்டன் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி நம்ம ஆன்சர் எடுக்க சொல்லுவாங்க இல்லையா. ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக். இந்த டாபிக்கு தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணணும், அவ்வளவுதான் விஷயம். ஃபோக்கஸ்டா சால்வ் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் கவனம் தவறிட்டா கூட என்ன பண்ணிடுவோம், ஆன்சர் தப்பா மார்க் பண்ணிடுவோம். அதுல பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் 1 ல இருந்து 3 கேள்வி வந்துட்டு இருந்துச்சு, இப்பலாம் 1 ல இருந்து 5 கேள்வி கேக்குறாங்க. சோ அதனால ஆல்பா நியூமெரிக் சீரிஸை நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்ததா கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருவாங்க அல்லது நிறைய ஷேப்ஸ் கொடுத்துட்டு அதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சோ இந்த மாதிரி கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் முன்னாடிலாம் 1-2 கேள்வி கண்டிப்பா வந்துரும். இப்பலாம் 2 கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது கேள்விகளே வராமல் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. முன்னாடிலாம் நமக்கு இந்த கவுண்டிங் ஃபிகர்ஸ் போட்டு மண்டே பிச்சுப்பாங்க எல்லாருமே. சோ இது எப்படி பண்றது, அது எப்படி பண்றதுன்னு. சோ கவுண்டிங் ஃபிகர்ஸ்ல இருந்து இப்போ क्वेश्चंस குறைஞ்சிட்டே இருக்கு. பட் இருந்தாலும் கவுண்டிங் ஃபிகர்ஸ் கத்துக்க வேண்டியது அவசியம். அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம கண்டிப்பா நம்ம வீடியோவா போடலாம். அடுத்தா மிஸ்ஸிங் நம்பர்ல இருந்து கேள்விகள் அதிகரிச்சிருக்காங்க. மிஸ்ஸிங் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஆப்டிடியூட்ல நமக்கு கேட்பாங்க இல்லையா. சோ பேங்கிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல கேட்பாங்க, இங்க நமக்கு ரீசனிங்லயே வந்துரும். சோ மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர், நம்பர் சீரிஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பாத்துக்கலாம். முன்னாடிலாம் 1 ல இருந்து 3 கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு, இப்போ 2 ல இருந்து 5 கேள்விகள் அதிகமா கேக்குறாங்க மிஸ்ஸிங் நம்பர்ஸ். சோ இந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணனும்னா அதே தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லாஜிக்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். லாஜிக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த ஸ்கொயர்ஸ், இந்த கியூப்ஸ், இந்த டேபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா அதை சால்வ் பண்ணிட முடியும். ஆனா இங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகப்படியான ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணலாம், இதை நீங்க ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம். ஏன்னா ஒரு ப்ராப்ளமும் ஒரு லாஜிக்கை சார்ந்தது. சோ நீங்க என்ன பண்ணணும், ஒரு 100 ப்ராப்ளம் பார்த்து 100 லாஜிக் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் தான் அடுத்தடுத்து போகக்கூடிய ப்ராப்ளத்துல ஓகே இது இந்த லாஜிக்கா இருக்கக்கூடும், அது அந்த லாஜிக்கா இருக்கக்கூடும் யோசிக்கவே முடியும். அதனால the more you practice you will excel in this topic. okay yes அடுத்து போயிடலாம். அடுத்ததா directions and distance. இந்த டாபிக்ல இருந்து எத்தனை கேள்விகள் வருது? 2021 எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல directions and distanceல இருந்து கேள்விகளே வராது. ஆனா இப்பதான் இன்ட்ரோ듀ce பண்ணிருக்காங்க. ஒரு கேள்வி வருது,
வருது வராமலும் போகுது. ஸோ அதனால டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் என்ற டாபிக்கை நம்ம இனிமேல் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதில் டைரக்ஷன் டிஸ்டன்ஸ்ல நிறைய இருக்கு. டிஸ்டன்ஸ் கேட்பாங்க சம்டைம்ஸ் பித்தாகரஸ் தியரம் பயன்படுத்தி, அல்லது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ ப்ராப்ளம் கேட்பாங்க. ரெண்டு பேர் நிற்கிறாங்க, காலையில் பீச் பக்கத்தில் நிற்கிறாங்க, ஒருத்தரோட ஷேடோ ரைட் சைடில் விழுது, அப்போ ஒரு எதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்விகள், ஷேடோ பேஸ்டு சம்ஸ் நிறைய வரும் எஸ்எஸ்சியை பொறுத்த அளவில். ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு வீடியோவில். ஓகே, ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நீங்கள் எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். அடுத்ததா ஆட் ஒன் அவுட். ஆட் ஒன் அவுட்னா என்னது, 5 நபர்கள் இருப்பாங்க, அதுல 4 நபர்கள் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் வேற மாதிரி இருப்பார், அவரை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பிளாக் ஷீப், கருப்பு ஆடு நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஆட் மேன் அவுட்லாம் முன்னாடி 3 அல்லது கேள்விகளை கேட்காமல் போயிருந்திருக்காங்க. ஆனா இப்போலாம் ஷோரா 2ல இருந்து 3 கேள்வி ஆட் மேன் அவுட்ல இருந்து வருது. ஸோ இந்த ஆட் மேன் அவுட் ரொம்பவே ஈஸி. இதுவும் லாஜிக் ஓரியன்டட் ப்ராப்ளம் தான். ஸோ நம்பர்ஸை கொடுத்து ஆட் மேன் அவுட் கூட கேட்பாங்க, லெட்டர்ஸை கொடுத்து கூட ஆட் மேன் அவுட் கேட்பாங்க, வார்த்தைகளை கொடுத்து கூட ஆட் மேன் அவுட் கேட்பாங்க. ரைட்டா? ஸோ அதனால அந்த ஆட் மேன் அவுட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். அண்ட் பிளட் ரிலேஷன்ஷிப், பிளட் ரிலேஷன்ஷிப்ல எப்பயும் போல 0 to 2 கொஸ்டின்ஸ், இப்போ 0 to 1 கொஸ்டின்ஸ். ஆனா பிளட் ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிக்கிறது அவசியம். அது எஸ்எஸ்சியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளட் ரிலேஷன்ஷிப் இன்டைரக்ட் பிளட் ரிலேஷன்ஷிப் தான் கேட்பாங்க. நிறைய டைப்ஸ் இருக்கு பிளட் ரிலேஷன்ஷிப்ல. டைரக்ட் பிளட் ரிலேஷன்ஷிப், கோடட் பிளட் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்டைரக்ட். டைரக்ட்னா என்னன்னா A is brother of B, B is sister of C இப்படி ஸ்ட்ரைட்டா கொடுத்துட்டாங்கன்னா அது டைரக்ட். கோடட்னாக்க A $B அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த டாலரோட மீனிங் என்னன்றதை மேல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து கோடட். இன்டைரக்ட்னா என்னன்னா பாயிண்டிங் டு a figure, pointing to a photo, he is the son of my father's only son அப்படின்னு இன்னொரு நபரை பத்தி, இங்க இல்லாத ஒரு நபரை பத்தி, தேர்ட் பர்சனை பத்தி விவரிக்கிறது தான் இந்த இன்டைரக்ட் பிளட் ரிலேஷன்ஷிப். அதுல இருந்து நிறைய கேள்விகள் உங்களுக்கு எஸ்எஸ்சியில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ என்னென்ன வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா அது எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம், ரெகுலரா பண்ணலாம். இனிமே எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போயிட்டே இருப்போம். ஸோ டாபிக் வைஸ் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு அடுத்தது ப்ராக்டிஸ் போலாமா, அல்லது ஸ்ட்ரைட்டாவே ப்ராக்டிஸ் பண்ணிடலாமா? இப்போ சிஜிஎல் ஆன்சர் கீ வெளியா இருக்கு இல்லையா? ஸோ அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி உங்களுக்கு போடலாமா அப்படி கூட நீங்க சொல்லலாம். ஓகே, எஸ். அடுத்தது டயஸ்ல இருந்து 2021 பெரிய கேள்வியே வந்தது இல்ல. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, 1 அல்லது 0. ஸோ டயஸ்ல இருந்தெல்லாம் கேள்வி கேட்கறாங்க. டயஸ் இஸ் வெரி ஈஸி. அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமானது. ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். கேள்வி கேட்டா டக்குன்னு அடிச்சிடலாம். அடுத்ததா மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன். மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ன்றது இங்க ரொம்ப ஈஸியா தான் வரும் எஸ்எஸ்சியை பொறுத்த அளவுல. ஸோ கூட்டல், கழித்தல், வகுத்தல் இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும், நம்மளால என்ன பண்ணிட முடியும், இந்த மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் சால்வ் பண்ணிட முடியும். முன்னாடி எல்லாம் பெரிய அளவுல மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரல. ஆனா இப்போ 1ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ அதனால நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ரைட்டா? அதனால அந்த டாபிக் நம்ம கண்டிப்பா நடத்துவோம். அடுத்ததா கேலண்டர்ஸ். எஸ்எஸ்சினாலே கேலண்டர்ஸ்லாம் நம்ம ரொம்ப முக்கியமா பார்ப்போம். ஆனா போன ஆண்டு வந்து பெரிய அளவில் அந்த கேள்வி எல்லாம் கேட்கப்படவில்லை. ஆனா இந்த ஆண்டு ஒரு கேள்வி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ கேலண்டர்ஸ் பத்தி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டாச்சு. அதுல அந்த வீடியோ நீங்க பார்த்தாலே போதும், என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்ததா ஃபில்லர்ஸ். ஃபில்லர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் 1ல இருந்து 2 கேள்வி கண்டிப்பா வந்துட்டு இருந்துச்சு. இப்போ சம்டைம்ஸ் வருது, சம்டைம்ஸ் வராமலும் போகுது. ஓகே, சோ இதுக்கு அடுத்தது கிளாசிஃபிகேஷன்ஸ். முன்னாடிலாம் கிளாசிஃபிகேஷன்ஸ்ல இருந்து क्वेश्चंसே வராது. இப்போ 0 to 3 क्वेश्चंस வந்து கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு வீடியோவா போடுவோம். அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா கேக்குறாங்க 1 or 2 क्वेश्चंस கேக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்னா ஒரு வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஐ மீன் சிலாஜிசம்னு சொல்ல முடியாது. சிலாஜிசம் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். சிலாஜிசம் வேற, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் வேற. நிறைய பேர் அது தவறா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சோ சிலாஜிசம் சால்வ் பண்றதுக்கு என்டையர்லி வேற மெத்தட். அண்ட் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் ஒரு டாபிக் இருக்கு, கிரிட்டிக்கல் ரீசனிங்ல வரும் அது. ஓகே, சோ நான் வெர்பல் ரீசன்ல கிரிட்டிக்கல் ரீசனிங்ல வரக்கூடிய டாபிக் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். ஒரு வாக்கியம் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு கீழே ரெண்டு வாக்கியங்கள் இருக்கும். இதுல நீங்க என்ன பண்ணணும்னா எந்த வாக்கியம் வந்து கன்க்ளூட் பண்ணப்படுது, ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எது கன்க்ளூட் பண்ணப்படுது அப்படின்றத சொல்லணும். ஓகே, செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், கன்க்ளூஷன் இருக்கும். எந்த கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் ஒத்து போகிறது அல்லது ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எது வந்து கன்க்ளூட் பண்ணப்பட்டது கண்டுபிடிச்சு சொல்லணும். அடுத்ததா ஸ்டேட்மெண்ட் क्वेश्चंस. அதான் நம்ம ஸ்டேட்மெண்ட் क्वेश्चंसனாலே இதுதான். இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் நிறைய டாபிக் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ப்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட், இன்ஃபரன்ஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய இம்ப்ளிசிட், எக்ஸ்பிளிசிட்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்ல இருக்கு. அதுல இருந்தெல்லாம் முன்னாடி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பெரிய லெவல்ல கேள்விகள் கேட்கிறது இல்ல. சரி, ஓகே, எனக்கு கொஞ்சம் கஷ்டமான டாபிக்கும் கூட, அதனால கேட்கலனா சந்தோஷம் நம்மளுக்கு. அடுத்ததா லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதுல இருந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ இப்படி ஒரு கோடு போட்டிருக்காங்க, அடுத்தது ரெண்டாவது டயகிராம்ல 2 கோடா இருக்கு, அடுத்தது மூணாவது டயகிராம்ல அப்படின்னு சொல்லி லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும்ல. அதுல இருந்து முன்னாடி 0 to 3 क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. இப்போ 0 to 4 क्वेश्चंस வந்து கேக்குறாங்க. ஓகே, அடுத்ததா மிரர் இமேஜ். மிரர் இமேஜ்ல இருந்து 0 to 1, இப்போ 0 to 2. மிரர் இமேஜ் இஸ் வெரி ஈஸி இல்லையா? ஆனா என்னன்னா இப்ப வரக்கூடிய கேள்விகள்லாம் கொஞ்சம் என்ன இது அட்வான்ஸா கேக்குறாங்க. ஆனா அந்த கான்செப்ட் என்னவோ ஒண்ணுதான். இப்படி தெரியறது இப்படி திரும்பி தெரியும், அவ்வளவுதான் மிரர் இமேஜ் இல்லையா? ஆனா நீங்க கவனமா சால்வ் பண்ணணும். ஏன்னா ஒரு பெரிய வார்த்தையா கொடுத்துருவாங்க, அதுல நம்பர் போடுறாங்க, சிம்பிள்ஸ் எல்லாம் போடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அலைஸ் போட்டுறாங்கன்னு வச்சுப்போமே,
அலைஸ் போட்டுறாங்க அல்லது டாலர் போடுறாங்க, டாலர் விட்டுரும், அந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள்ஸ் எல்லாம் திரும்ப சொல்றாங்க, அதெல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்கும் ரைட்டா. சிம்பிள்ஸ், ஒரு நம்பரு, ஒரு லெட்டர், மூணுமே இருக்கு அந்த கொஸ்டின்ல. அது எல்லாத்தையுமே மிரர் இமேஜா மாத்தணும் அப்படின்னும் போது சில பேருக்கு தவறுகள் ஏற்படுது. பட் ஆனா நம்ம இந்த டாபிக் கிளியரா பாத்துறோம். சரியா? அடுத்ததா லாஜிக்கல் வென் டயகிராம். இதுதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. சிலாஜிசம் அப்படின்றது வேற, வென் டயகிராம் அப்படின்றது வேற. வென் டயகிராம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 3 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். எப்படின்னாக்கா இப்ப இன்ஜினியர், டாக்டர், டீச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ரைட்டா. இதற்கு எப்படி நம்ம வென் டயகிராம் வரையணும் அப்படின்னு கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், 4 அல்லது 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே வட்டம் போட்டிருப்பாங்க. அதுல எந்த வட்டம் இந்த கேள்விக்கான வட்டம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ரைட்டா. சோ நம்ம சிலாஜிசம் மாதிரி இதை சால்வ் பண்ண முடியாது. இட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். அதுக்கும் நம்ம தனியா ஒரு வீடியோ போடுவோம், அதில் நம்ம கிளியரா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, என்ன சார் எல்லாத்துக்கும் வீடியோ போடுவீங்க, எப்போ போடுவீங்க? நீங்க எந்த வீடியோ முதல்ல வேணும்னு சொல்லுங்க, எந்த கண்டென்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேணும்னு சொல்லுங்க, அதை நம்ம கண்டிப்பா கொடுக்கலாம். ஓகே, அடுத்ததா மிஸ்லேனியஸ்ல இருந்து இதர क्वेश्चंसல இருந்து உங்களுக்கு 2 ல இருந்து 3 क्वेश्चंस வந்து உங்களுக்கு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், லாஜிக்கல் ரீசனிங்ல SSC CHSL ல என்ன மாதிரியான கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, மோஸ்ட் வெயிட்டேஜ் டாபிக் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம டீடைலா பார்த்தோம். அனலாகில இருந்து நிறைய கேள்விகள் வருது. சோ இதுல எந்தெந்த கண்டென்ட் எல்லாம் நீங்க ஒன்னும் தெரியல, இதெல்லாம் வீடியோ கொடுத்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அண்ட் இதே மாதிரி ஆப்டிடியூட்ல என்னென்ன இதுல இருந்தெல்லாம் क्वेश्चंस கேக்குறாங்க, அதே மாதிரி இங்கிலீஷ்ல என்னென்ன டைப்ல இருந்தெல்லாம் क्वेश्चंस கேக்குறாங்க, ஜெனரல் நாலேஜ்ல எதுல இருந்தெல்லாம் क्वेश्चंस கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸை எக்ஸாம் ஓரியன்டா எடுத்துட்டு செல்வதற்கு. ஏன்னா நம்ம மாண்டு படிக்கிறோம், என்ன படிக்கிறோம், எக்ஸாம்ல வரக்கூடிய கேள்விகளை படிக்கணும் இல்லையா. நம்ம வேற ஏதாவது தலைப்புகளை படிச்சிட்டு இருந்தா நம்ம நேரம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால எக்ஸாம்ஸ்ல என்ன கேக்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணா இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். சோ அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். அப்படி பயனுள்ளதா இருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுங்க. நம்ம தொடர்ந்து இந்த மாதிரியான நிறைய நல்ல நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திப்போம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரேஷ்குமார். கடபா பாய், டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ.